அனைவருக்கும் வணக்கம். அதான் மக்களே, தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் பங்கேற்ற விடுதலை சிறுத்தைகள், அதுவும் குறிப்பாக மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் இந்த 2 மாதத்தில் செய்த களப்பணி என்ன, அவர் செய்த சாதனை என்னன்ற பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகில் அண்ணா நகர் என்ற பகுதியில் தலித் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் பாத்தீங்கன்னா பேருந்து வசதி கிடையாது. பல ஆண்டுகளா இவங்க மனு கொடுத்திருக்காங்க, ஆனாலும் எந்த வேலைக்கு ஆகல. இந்த விஷயம் அண்ணன் வன்னியரசு அவர்கள் காதுக்கு போகுது. உடனடியாக இத்தனை ஆண்டு காலமாக இந்த பிரச்சனையை உடனடியாக சரி பண்ணியிருக்காரு. அந்த பகுதிக்கு பஸ் போறதுக்கான வசதியை ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காரு. இரண்டாவதாக தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய சமூக நீதி விடுதிகளில் தரமான உணவு வழங்க வேண்டும், அவர்களுக்கு உரிய அடிப்படை வசதியை செய்து தர வேண்டும் என்பது துரிதமாக செயல்பட்டு இருக்காரு. பட்டியல் சமுதாய மக்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்குவதில் பல்வேறு தடைகள் இருந்துச்சு, பல்வேறு தேக்கங்கள் இருந்துச்சு. இப்ப நீங்க சாதி சான்றிதழ் அப்ளை பண்ணீங்கன்னா 2 நாள்ல உங்க கையில கிடைக்கணுன்ற மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் பல்வேறு ஆணவ கொலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்த ஒரு தனிச்சட்டம் இயற்றுவதற்கான பணிகளை அண்ணன் வன்னியரசு அவர்கள் மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக பள்ளி மாணவர்களுக்கு இடையே இந்த சாதி ரீதியான பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இதை களைவதற்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு அவர்கள் தலைமையிலான குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான பணிகளை விரைவுபடுத்தியிருக்காரு. விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்க்கையினை மேம்படுத்துவதற்காக மாநில வரவு செலவு திட்டத்தில் கூடுதல் நிதி கோரப்பட்டு இன்னும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக வேலைகள் செஞ்சிருக்காரு. சேலம் மாவட்டம் நல்லாமுத்தூரை சார்ந்த 2 பெண் குழந்தைகள் ஜாதி சான்றிதழ் கிடைக்காததால் நாங்க பள்ளிக்கு போக முடியல, அங்க இருக்க ஆசிரியர்கள் எங்களை பள்ளிக்குள்ள விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ சமூக வலைதளங்களா வைரல் ஆச்சு. இந்த வீடியோ அண்ணன் வன்னியரசு அவர்களுடைய பார்வைக்கு போது உடனடியாக அந்த மாணவிகளுக்கு வீடியோ கால் மூலமா அழைச்சு அவங்க படிப்பை உறுதி செஞ்சிருக்காரு. சாதி சான்றிதழ் விரைவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க ஸ்கூலுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலை செஞ்சிருக்காரு. அதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சார்ந்த இந்த குடுகுடிப்பை தொழில் செய்யக்கூடிய ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு இளைஞருக்கு இராணுவத்துல பணி கிடைச்சிருக்கு. ஆனா அவருக்கு சாதி சான்றிதழ் கிடையாது. அவங்களுக்கு ஒரு நிலையான முகவரி இருக்காதுல்ல, அதை காரணம் காட்டி அவங்களுக்கு சாதி சான்றிதழ் கொடுக்காம அந்த மாவட்ட நிர்வாகம் அலக்களிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை அறிந்த அண்ணன் வன்னியரசு அவர்கள், அவர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் இல்லையா, உடனடியாக அந்த தகவல் அறிஞ்சு 2 நாள்ல அவங்களுக்கு சாதி சான்றிதழ் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்காரு. இதனால் அவருக்கு அந்த ராணுவ வேலையானது கிடைச்சிருக்கு. மேலும் சென்னை மீனம்பாக்கம் அருகில் ஒரு சமூக நீதி விடுதிக்கு ஆய்வுக்கு போறாரு. அங்க மக்கள் குடியிருக்க பகுதியில ஒரு டாஸ்மாக் கடை வந்திருக்கு. அந்த டாஸ்மாக் கடையை நீங்க அகற்றணும்ன்ற சொல்லி அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையை ஏற்று உடனடியாக அண்ணன் வன்னியரசு அவர்கள் ஒரு உத்தரவு பிறப்பித்து அந்த டாஸ்மாக் கடை உடனடியாக அகற்றப்பட்டது. எனவே மக்களே, மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்களுடைய செயல்பாடுகள் 2 மாதத்தில் மிகச் சிறப்பாக இருக்கு. இன்னும் அவர் சிறப்பாக செயல்படணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.